Good morning, gentlemen. In the last 10 years, குட் மார்னிங் ஜென்டில்மேன். under the control of Indian இந்த 10 வருஷத்துல நம்ம கம்பெனியோட growth 30% அதிகமாயிருக்கு. to 65%. This growth is நம்ம ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப்பை விட இது பெரிய growth. and Europe. This growth is நமக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். we can easily call this இதனால நம்ம கம்பெனியோட பேரை டாப் 50 எமர்ஜிங் இந்தியன் கம்பெனிஸ்ல ஒண்ணா ஃபோர்ப்ஸ் மேகசின் ஆட் பண்ணிருக்கு. only because of the இதுக்கெல்லாம் காரணம் நம்ம டீம் ஒர்க் தான். extraordinary intelligent பட் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி பைலட் ஃபேஸ்ல இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது நம்ம சிவா. from the pilot phase. ஸோ நம்ம கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சிவாக்கு எம்ப்ளாயி ஆஃப் த டெக்கேட் அவார்ட் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனி ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் இந்த அவார்டை வாங்க போறாரு. An Indian is receiving this award. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சிவா. Congratulations, Mr. Shiv. Thank you, sir. Thank you. Congratulations. Congratulations. Thank you, sir. Congrats. Thank you, sir. ஏய் யாரா யாரா இத காப்பாத்துங்க யாராவது இத காப்பாத்துங்க நீ கத்துறது யாருக்கும் கேட்காது. நான் ஏற்கனவே அதை ட்ரை பண்ணிட்டேன். ஏய் யாரு இங்க என்ன நடக்குது எனக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு இப்போ உடனே தேவை வெளிச்சம். உன் சைடு ஏதாவது சுவிட்ச் இருக்கான்னு பாரு. யாரா டேய் இத விடுங்கடா நீ இப்படி கத்துறதால யாருக்கும் எதுவும் கேட்க போறதும் இல்லை, நமக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ எதுக்கு என்ன கட்டி போட்டுருக்காங்க என்ன பறக்காவா விட்டுருக்காங்க? என்னையும் தானே கட்டி வச்சிருக்காங்க. முதல்ல நீ யாரு, உன் பேர் என்னன்னு சொல்லு. நான் ஏன் என் பேர் சொல்லு முதல்ல நீ யார் உன் பேர் என்னன்னு சொல்லு என் பேர் வாசுதேவன், எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர். இது பாரு, சும்மா கத்திட்டு இருக்காத. நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா 2 பேரும் ஒன்றா முயற்சி பண்ணாதான் முடியும். இல்லை அவனோட நிலைமை தான் நமக்கும். சொல்லு, உன் பேர் என்ன? என் பேர் விஷால். நீங்க எப்படி வந்த, நீ ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, அதை செத்து கிடக்குறானே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்ல, தெரியல. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளை ஏன் இங்கே கடத்தி வச்சிருக்கான்னு தான். அவனுக்கு நம்ம உயிர் தேவைன்னா நம்மளை அவன் எப்போவோ கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் கொல்லலை. அப்போ நம்மக்கிட்டேருந்து அவனுக்கு வேற என்னமோ தேவைப்படுது. பாத்தியா அந்த கிளாக்க? அது புதுசு. நாம டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அதை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். விஷால், என்னது அது? இது ஏதோ ஒரு கேசட். எங்கேருந்து கிடைச்சது? என்னோட பேண்ட் பாக்கெட்ல. திவ்யா, திவ்யா,
ஷர்ட்டை யூஸ் பண்ணு. உன் ஷர்ட்டை யூஸ் பண்ணு. ச்சே, இது வேலைக்காகாது. அங்க வேற ஏதாவது இருக்கும் பாரு. இங்க வேற ஏதோ இருக்கிற மாதிரி தெரியல. விஷால், உன்னை இந்த சதுரத்திற்கு வரவேற்கிறேன். நீ இப்போ எங்க இருக்குங்கிறத யோசிச்சுட்டு இருக்கலாம். நீ எங்க இருக்குங்கிறத நான் சொல்றேன். நீ உன் சவப்பெட்டியில இருக்கலாம். இந்த சதுரமே உன்னோட சவப்பெட்டியா மாறலாம். இது வரைக்கும் மற்றவங்க நிழல ஒழிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க பிரைவேட் லைஃப் நீ போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த. ஆனா உன் வாழ்க்கைய போட்டோ எடுத்தா உனக்கு என்ன தெரியுது? எனக்கு நீ உன் வாழ்க்கையை மதிக்க தெரியாத ஒரு ஜென்மமா தான் தெரியுற. உனக்கு நல்லா வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தோம். நீ ஏன் இந்த மாதிரியான தப்பான வேலையை சூஸ் பண்ண? வாழ்க்கையில நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா உன்னை சூஸ் பண்ற ஒரே விஷயம் மரணம். இன்னைக்கு நான் உன்னை மரணத்தோட விளிம்புல வச்சிருக்கேன். உன் காலில் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி ஒரு டிஜிட்டல் லாக்கால போட்டப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான கோடை போட்டாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். நீ இங்க இருந்து தப்பிச்சிட்டுனா உன் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை மதிச்சு திருந்தி நல்லா வாழ ஆரம்பிப்ப. அப்படி இல்லைன்னா இந்த சதுரமே உன்னோட சவக்கிடங்கா மாறிடும். இங்க இருந்து தப்பிக்கணும்னா உன்னோட விடுதலையை உன் எதிரில் இருக்கிறவனால மட்டும்தான் பார்க்க முடியும். விஷால், அந்த பிளேயரை தூக்கி போடு. டாக்டர் வாசுதேவன், உங்களை இந்த சதுரத்திற்கு நான் வரவேற்கிறேன். உங்களோட பேஷண்ட்ஸ்களுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்க ஒரு ஆனஸ்ட் அண்ட் டிக்னிஃபைட் டாக்டர். ஆனா அதே ஆனஸ்டியையும் டிக்னிட்டியையும் ஏன் மற்றவங்க விஷயத்துல காட்ட மறந்துட்டீங்க? உங்களுக்கு மனுஷன் உயிர்னா அவ்வளோ கேவலமா போச்சா? பல பேர் உயிரை காப்பாற்றுற டாக்டர் நீங்களே ஏன் ஒரு உயிரை மதிக்க தவறிட்டீங்க? வாழ்க்கையோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியல. அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை இந்த சதுரத்தில் வச்சிருக்கேன். பல பேர் உயிரை காப்பாற்றுற நீங்க இன்னைக்கு உங்க எதிரில் இருக்கிற விஷாலோட உயிரை இழுக்கணும். அப்பதான் நீங்க இந்த சதுரத்திலிருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க மனைவி ஷீலாவும் உங்க பொண்ணு ரோஷினியும் இறந்துருவாங்க. அப்புறம் இந்த சதுரமே உங்களுக்கு சவக்கிடங்க மாறிடும். இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, நிறைய க்ளூ இருக்கு. எக்ஸ் குறி போட்ட இடத்துல தான் உங்களோட முதல் க்ளூ இருக்கு. உங்களோட விடுதலையை உங்க எதிரில் இருக்கிறவனால மட்டும் தான் பார்க்க முடியும். டாக்டர், இது யாரும் தெரியுதா உங்களுக்கு? இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, நிறைய க்ளூ இருக்கு. எக்ஸ் குறி போட்ட இடத்துல தான் உங்களோட முதல் க்ளூ இருக்கு. டாக்டர், அவன் விளையாடுறான்னு நினைக்கிறேன். இங்க எக்ஸ்கூரியும் இல்ல ஒரு அங்க பாரு. இது எக்ஸாஸ்ட் ஃபேன் டாக்டர். ஃபர்ஸ்ட் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணு. எக்ஸ் குறி போட்ட இடத்துல தான் உங்களோட முதல் க்ளூ இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு பாரு. எனக்கு ஒரு போடு.
இந்த கொடாரி சங்கிலி வெட்டுறதுக்கு இல்லை. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவனை நான் பார்த்ததில்ல. அவனை பற்றி கேள்விதான் பட்டிருக்கேன். என்னை ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸில் மாட்டி விட பார்த்தான். இந்த மாதிரி ஒரு மர்டரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதை கொஞ்சம் கேளு. அட்வொகேட் ஆனந்த், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டிய நீ ஏன் அவங்களுக்கு எதிராக செயல்பட்ட? ஸோ பணத்துக்காக எது வேணாலும் செய்வேன். இன்னைக்கு நான் பார்க்கணும், நீ அவ்வளோ நேசிச்ச பணம் இப்போ உன்னோட உயிரை காப்பாத்துதாங்க. உன் முகத்தை சுத்தி போட்டிருக்கேனே, அது ஒரு டெத் மாஸ்க். இதுல இருந்து தப்பிக்க உனக்கு 60 செகண்ட் டைம் இருக்கு. அதுல இருக்கிற வெயில் ஸ்ப்ராக்கெட் அந்த டைமர் ஆன் ஆன உடனே சுத்த ஆரம்பிக்கும். அந்த ஸ்ப்ராக்கெட் சுத்தும் போது அதோட இணைஞ்சிருக்கிற கம்பி உன் வாயில இருக்கிற துப்பாக்கியோட ட்ரிகரை நோக்கி மூவ் ஆகி அதை அழுத்த ஆரம்பிக்கும். நீ அதுக்குள்ள சரியான கோட அந்த லாக்ல போட்டா மட்டும்தான் இந்த மாஸ்க முகத்துல இருந்து கழட்ட முடியும். நீ இதுல இருந்து தப்பிச்சிட்டனா உன் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி நல்லா வாழ ஆரம்பிப்ப. அப்படி இல்லைன்னா நீ மற்றவங்களுக்கு காட்டணும் நரகம் உனக்கு சொந்தமாயிடும். ஆனா பயப்படாத, இங்க இருந்து தப்பிக்க உனக்கு ஒரு க்ளூ தரேன். உனக்கு எதிராக இருக்க பாரு ஒரு ட்ரங்க் பாக்ஸ். அதுல ஒரு 20 ரூபாய் நோட் இருக்கு. நோட்ல இருக்கிற சீரியல் கோட் தான் இந்த டெத் மாஸ்கோட டிஜிட்டல் லாக் கோட். இங்க இருந்து தப்பிச்சு உன்னோட வாழ்க்கையை திருத்தி நல்லா வாழ ஆரம்பிக்க போறியா, இல்ல இங்கேயே கடந்து சாக போறியா? முடிவு உன் கையில. உனக்கு எதிராக இருக்கு பாரு ஒரு ட்ரங்க் பாக்ஸ். அதுல ஒரு 20 ரூபாய் நோட் இருக்கு. நோட்ல இருக்கிற சீரியல் கோட் தான் இந்த டெத் மாஸ்கோட டிஜிட்டல் லாக் கோட். இந்த டார்ச் இங்க கிடைச்சது. இதுல அநேகமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை உடனே ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனுப்புங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாத கிரிட்டிக்கலான இடத்துல டியூமர் வந்திருக்கு. இட்ஸ் கால்ட் ஃப்ரண்ட் லோப் பிரெயின் டியூமர். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நார்மலாக 2-3 வருஷத்துக்கு சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் அவங்க வாழ்க்கைக்கான போராட்டத்தில் தினமும் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பேஷண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் செக்கப்புக்கு தான். அவர் பேர் பேஷண்ட் இல்லை டாக்டர், அவர் பேர் சுப்பிரமணியம். பார்த்தீங்களா, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் டாக்டர்ஸ்
பேஷண்ட்ஸோட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்கன்னு. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் டாக்டர் சங்கர். இப்போ மிஸ்டர் சுப்பிரமணியமுக்கு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ப்ரொசீஜர் என்னன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நீங்கள் கீழே ஜென்ரல் வார்டுக்கு போய் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டாக்டர். ப்ளீஸ். ஓகே. நான் உங்ககிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எத்தனையோ நாள் ஆச்சு. இன்னும் இந்த ரிப்போர்ட்ஸில் சைன் பண்ணாமல் இருக்கீங்க. நான் உங்களை சைன் பண்ணுங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லிட்டேன், பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சங்கர். இது உன்னை எங்கே போய் விட போகுதுன்னு உனக்கே தெரியல. அதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களை எங்கேயும் கொண்டு போய் விடாமல் இருந்தால் சரி. இப்போ அந்த அட்வொகேட் ஆனதையும் காணும். நீங்கள் புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணுறதை நினச்சி பண்ணீங்க, அப்புறம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை எங்கே கொண்டு போய் விடுவேனே தெரியாது. தயவு செஞ்சு இன்னைக்கு சைன் பண்ணி வைங்க. டாக்டர், உங்களை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணுமா? ஹலோ டாக்டர். ஹலோ, நான் சந்தீப், சிபிசிஐடி. இவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆதி. ஹலோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா சின்ன என்கொயரி. வாட் என்கொயரியா? ஆமாம் டாக்டர். நீங்கள் 3 நாளைக்கு முன்னால் மண்டே நைட் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக இதை நீங்கள் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் விஷயமா தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். அதை பற்றி நாம் இங்கே பேச வேண்டாம். நீங்கள் எங்கள் கூட சிபிசிஐடி ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் வரணும். என்ன கேஸ், என்ன என்கொயரி? ஐ எம் a reputed doctor. இது உங்களுக்கு தானே? ஆமாம். I need to meet my lawyer. ஸோ உங்கள் டார்ச் அங்கே எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? ஆமாம், எனக்கு தெரியாது. அப்போ அன்னைக்கு நைட் எங்கே இருந்தீங்க? இதோ பாருங்க வாசுதேவன், நான் ஒரு அட்வொகேட்டாக மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டாகவும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நீங்கள் எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்னதான் பண்ணணும்ன்றீங்க? உண்மையை சொல்லுங்கள், அன்னைக்கு நைட் எங்கே இருந்தீங்க? ஆமாம், அன்னைக்கு நான் ஒருத்தியை பார்க்க போயிருந்தேன். அவ பேஷண்ட் கிடையாது. ஆனா அது நடந்து எப்படியும் ஒரு 7-8 மாசம் இருக்கும். நீங்க சொன்னதை செக் பண்ண. அன்னைக்கு நைட் நடந்த மர்டர்ல நீங்க அந்த இடத்துல இல்லைன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நான் கிளம்புறேன். கங்கையில இருந்து எடுக்கிற தண்ணி எவ்வளவுதான் புனிதமா இருந்தாலும் அது சுத்தமா இருக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் நல்லவனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம் டாக்டர். அப்போ நம்மளை கடத்தி வச்சிருக்கிறதும் அதே ஆளதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் அவனை தான் இருக்கணும். என்னாச்சு விஷால்? டாக்டர், இது ஒரு 2-way மிரர். இந்த சைடுல இருக்கிறது அப்படியே அந்த சைடும் தெரியும். என்ன டாக்டர், பார்த்துட்டீங்களா?
எங்களை கட்டி போட்டு வேவ பாக்குறியா? தைரியம் தான் நேர்ல இப்ப வர. எதுக்கு கத்துற? நீ கத்துறது யாருக்காவது கேட்க போதா? நம்மள ஒருத்த கத்தி வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? கத்தி மட்டும் என்ன பண்ண முடியும்? ச்சே, நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? விஷால், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. என்னோட ப்ரொஃபஷன்ல ஒரு வியாதியை கியூர் பண்ணோம்னா அந்த வியாதி என்னங்கிறத பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சதுரத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த சதுரத்தை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன். நீ என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேங்கிறத இன்ச் பை இன்ச் அவன் பிளான் பண்ணிட்டான். அதான் ஒரு கோடாரி இருந்தும் நம்மளால இந்த சங்கிலியை கட் பண்ண முடியல. என்ன டாக்டர், நம்மள ஒருத்த கடத்திட்டு இருந்து கட்டி போட்டுருக்கான். கொண்டு வேற சொல்றான். உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அவன் பண்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வைஃபையும் குழந்தையும் கூட அவன் கடத்திட்டு போய் இப்ப என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அதான் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? நான் எப்பவும் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ கடைசியா என் பொண்ணு கிட்ட என்ன பேசுனேங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரோஷினி, என்னம்மா? என் ரூம்ல ஒரு பேட் அங்கிள் இருக்காருமா. டாடியை வந்து செக் பண்ண சொல்லுமா. அது வெறும் கனவா இருக்குமா? இல்லம்மா, நான் பார்த்தேன். டாடியை வந்து செக் பண்ண சொல்லுங்க. சரி வா. வாசு, உங்க பொண்ணுக்கு ஏதோ கெட்ட கனவா? நீங்க தான் போய் பார்க்கணும். சரி வா, நானே பார்க்கறேன். I'm done. Come. நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லம்மா, இங்க யாருமே இல்லைன்னு. டாடி இங்க இருக்கிறப்போ இங்க யாருமா வருவா? இன்னைக்கு டாடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரி இருக்குமா. நாளைக்கு வந்து உன்னோட ஃபேவரட் ஸ்டோரியை சொல்றேன். ஓகே டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஏம்மா, டாடி தான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேனே, இங்க யாருமே இல்லையே. டாடி, உங்களுக்கு என்னையும் மம்மியையும் பிடிக்கலையா? எங்களை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? யாரும்மா உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது? இல்ல டாடி, எனக்கு தெரியும். நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க டாடி. நான் வேணும்னா எங்கேயாவது போயிடுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? உன்னையும் மம்மியையும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நாளையிலேருந்து உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேம்மா. நீ இனிமே பயப்படாம பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகே? சரி டாடி.